மகளிர் மாநாட்டில் பெரியார் அவர்களுக்கு பெண்கள் தர்மாம்பால் அவங்க எல்லாம் பட்டம் கொடுக்குறாங்க. நீங்க அந்த பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கு திமுக என்ன செய்தது, இல்ல அதிமுக என்ன செய்ததுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தால் ஸ்டாலின் என்ன சொல்லிருப்பாரு, நீங்க வந்து கனிமொழி அவர்களுக்கு இந்த துறை ஒதுக்கிருங்க, மினிஸ்டர் ஒதுக்கிருங்க, டிஆர் பாலுக்கு இந்த மினிஸ்டர் ஒதுக்கிருங்க, நீங்க அவருக்கு இந்த மினிஸ்டர் ஒதுக்கி வாங்கியிருப்பாரா இல்லையா? ஏன் நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை அவர்கள் எப்பொழுதுமே வைக்கிறார்கள், அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் பேசுறாரு, அப்புறம் ஆதவ ஒரிஜினல் பேசுறாரு. சோ இயல்பாகவே அவர்களை குறிவைத்தது போல ஒரு தோற்றம் வந்து விட்டது. இல்லை, நாங்கள் விசிக மட்டும் வாங்கன்னு சொல்லல. ரசிகராக இருந்து தோழராக மாறுவது மிகப்பெரிய பலம் தான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க ஒண்ணு இன்னைக்கு வந்து இந்த ப்ராசஸ்ல இப்போ நீங்க போன ஒரு கல்வி மாநாடு நடக்குது, அதுல என்ன சொல்றாரு, யாரை படிக்க வேண்டும், அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள், நீங்க வந்து காமராசரை படியுங்கள். இதை நான் வந்து பிராக்டிக்கலா நான் வந்து ஒரு விவாதத்திற்காக ஒரு தொலைக்காட்சியோட விவாதம் நான் ஈரோட்டுக்கு போறேன். ஈரோட்டுக்கு போகும்பொழுது எங்களோட கொள்கை தலைவர்களும் யாரும் இன்ட்ரோடியூஸ் ஆன பிறகு போறேன். எங்களோட தோழர்கள் என்ன புத்தகம் வாங்கிட்டு வர்றாங்கன்னா காமராசர் புத்தகத்தை வாங்கி எனக்கு கொடுக்குறாங்க, பெரியாரோட புத்தகத்தை வாங்கி கொடுக்குறாங்க. இதுதான் மிக முக்கியமான ஒரு நகர்வாக நான் பார்க்கின்றேன். இன்னைக்கு வந்து இதற்கு முன்னாடி இவர்கள் பெரியார் குறித்து படித்திருப்பார்களா, படிக்காமல் இருந்திருக்கலாம், சில பேர் படிச்சிருக்கலாம், பெரும்பாலானவர்கள் இல்லைங்க நம்ம எதுக்கு, நம்ம ரசிகர் அவ்வளவுதான், நம்ம சினிமா பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில நம்ம சுய வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு இருப்போம், அவ்வளவுதான். இன்னைக்கு பெரியார் கொடுத்து படிக்கிறாங்க. நீங்க அஞ்சலி அம்மாள் யார் தேடி தேடி படிக்கிறாங்க. தொலைக்காட்சியில அவங்க அஞ்சலி அம்மாள் யார் தெரியுமான்னு ஒரு செய்தி வருது. அஞ்சலி அம்மாள் சிலைக்கு நீங்க போறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அஞ்சலி அம்மாள் என்ன செய்தார், இந்த நாட்டுக்காக என்ன செய்தார், வீரவங்க வேலுநாச்சியாரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் பார்க்கிறாங்க, படிக்கிறாங்க. அப்ப இந்த அரசியல் மயப்படுத்துதலுக்கு மிக முக்கியமான காரணமாக இன்று வந்து தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பான பார்க்கிறேன். இன்னைக்கு திமுக சேர்ந்தவர்கள் சில பேர் சொல்றாங்க, என்ன இன்னைக்கு வந்து எங்களால பெரியார் கொண்டு போய் சேர்க்க முடியல, உங்க தலைவர் செய்யறார், அரசியல் ரீதியா நம்ம எதிரிகளாக இருக்கோம் திமுக சொல்றாங்க, எதிரி பெரியாரிஸ்ட் பேசுறாங்க. பெரியார் சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பெரியார் புத்தகங்களை நாங்க வாங்கி கொடுக்குறோம், உங்களுக்கு உங்களோட தோழர்கள்ட்ட போய் எப்படி சேர்க்கணும்னு சொல்லுங்க, நாங்க வந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு பெரியார் அது எந்த கட்சியா வேணாலும் இருந்துருப்பாங்க, நீங்க கொள்கை ரீதியாக முரணாக இருங்க, அரசியல் ரீதியாக எதிரிகளாக இருங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. நீ பெரியாரை வந்து நீங்க கையில எடுக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், பெரியாரை எல்லோரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழியாக பாருங்கள். இன்னைக்கு நாளைக்கு வந்து அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தகம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த புத்தகத்தில் வந்து அம்பேத்கர் அவருடைய சிறு வயது முதல் நீங்கள் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு, அவர் பட்டியலின மக்களுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காரு, பட்டியலின மக்கள் அனுபவித்த கொடுமைகள் என்ன, இன்றும் என்னென்ன கொடுமைகள் தொடர்கிறதுன்னு பல பேர் கட்டுரை எழுதியிருக்காங்க. இப்ப நாளைக்கு இந்த புத்தகத்தை எங்களோட தலைவர் வெளியிடும் பொழுது இது லட்சக்கணக்கானவர் வாங்குவார். தலைவர் வெளியிட்ட புத்தகம் என்ன இருக்குன்னு வாங்கி படிப்போம். அப்ப அவங்க படிக்கிறதுக்கான காரணமாக அவர் இருப்பாரே தவிர அவர்கள் உள்வாங்க போது அம்பேத்கர் அவர்களை முழுசா உள்வாங்கும் போது ஒரு இளைஞனுக்கான அந்த மறுமலர்ச்சிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்போ பல பேர் வந்து எந்த நிலையில பக்குவப்படுவாங்க கேட்டீங்கன்னா பல புத்தகங்களை படிக்கும் போது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்கு மிக முக்கிய காரணமா நாங்கள் இருக்கிறோம். இளைஞர்கள் வந்து இந்த தலைவர்கள் குறித்து தெரிஞ்சுக்கணும், அவங்க அரசியல் ரீதியா மறுமலர்ச்சி அடையணுங்கிறதுக்காக இந்த 5 கொள்கை தலைவர்களா, இல்ல நம்ம இந்த 5 கொள்கை தலைவர்களை வச்சாதான் அடுத்த அரசியல் களத்துக்கு போகும்போது அது வாக்கரசியலா மாறும் அப்படிங்கிற அரசியல் நடவடிக்கை இல்லைங்க. அது வாக்கரசியலாகத்தான் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்க சொல்றதை நானே உடைக்கிறேனே, நீங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி ஒரு கணக்கு பண்றீங்க. நீங்க அப்படின்னா இன்னும் 4 தலைவர் சேர்த்திருக்கலாம். இது பெரும்பான்மை ஜாதி அப்பா முடிஞ்சிருச்சுப்பா, பிறமொழியாளர்கள் முடிஞ்சிருச்சுப்பா, இன்னும் 10 தலைவர் கூட வச்சிருக்கலாம். நீங்க யார் கேட்க போறீங்க, 10 பேர் எங்க கொள்கை தலைவர் இல்லை. நீங்க இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள நீங்க ஏன் ஒரு பெண்ணை வைக்கிறீங்க, ஒரு ஆணு கூட யாராவது காமிச்சிருக்கலாம், அடையாளம் காமிச்சிருக்கலாம். இல்லை, இந்த மண்ணுல பெண்களை கொள்கை தலைவராக ஏற்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. ஏன் ஏற்கவே இல்லை இது வரைக்கும்? பெண்கள் வந்து கான்ட்ரிபியூட்டே பண்ணலையா? நீங்க மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லி பேசுறோம், நீங்க உடனே என்ன சொல்றீங்க, கீழப்பள்ளூர் சின்னசாமி, வேலுச்சாமி இதுதான் சொல்லி பேசுறீங்க. இந்த தனலட்சுமி எவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணாங்க, அவங்களோட புகைப்படம் மாதிரி நமக்கு இருக்கா? கூகுள்ல தேடி பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. பெரும்பான்மையா பேசுறது இல்ல, ஆனா தனலட்சுமி குறித்து பேசுறவங்களும் நீங்க பொண்ணு மேல நீங்க போட்டோ எடுத்து கொடுத்துங்க பாக்கலாம், உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா அவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க அவங்களுடைய இடுகாடு இன்னைக்கு எவ்வளவு மோசமான நிலைமையில் பராமரிக்கப்படுகிறது நமக்கு தெரியுமா? அவ்வளவு மோசமாக இருக்கு. அப்போ பெண்கள் நீங்க ஒண்ணு இல்ல, பெரியார் அவர்களுக்கு பட்டம் கொடுப்பது யார்? மகளிர் மாநாட்டில் பெரியார் அவர்களுக்கு பெண்கள் தர்மாம்பால் அவங்க எல்லாம் பட்டம் கொடுக்குறாங்க. நீங்க அந்த பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கு திமுக என்ன செய்தது, இல்ல அதிமுக என்ன செய்ததுன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எங்க தலைவர் என்ன சொல்றார், நாங்கள் பெண்களை கொள்கை வழிகாட்டி தலைவராக ஏற்கின்றோம், 33% இடஒதுக்கீடை கட்சி பொறுப்புகளில் கொடுக்க வேண்டும், தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது 33% கொடுக்க வேண்டும், அது படிப்படியாக 50% மாற வேண்டும். இது மிக முக்கியமான மாற்றமாக முன்னெடுப்பாக இருக்கின்றது. நீங்க அந்த இடத்துல எங்களுக்கு சமூக கணக்கு தான் இருக்கு, ஓகேங்க, இந்த பெல்ட்டோட வாக்குலாம் நமக்கு வந்துடும் சொல்லி சொன்னா அஞ்சலி அம்மாள் இல்லாமல் வேற ஒருத்தர் கூட ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம், இல்ல வீரவங்க வேலுநாச்சியார் இல்லாமல் வேற ஒருத்தர் கூட ரீப்ளேஸ் இல்லை. அது எங்களுடைய நோக்கம் அல்ல.
நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பெரியார் எல்லா சாதியும் வேணாம்னு சொல்லி சொல்றவர். நாங்க ஏன் பெரியார வைக்கணும்? அவர் எங்க பெரியாருக்கு ஒண்ணு ஜாதி ரீதியா ஓட்டே கிடையாதுங்க, நம்ம ஒரு எடுத்துடலாங்க சொல்லிருக்கலாமே, இல்லையே. அம்பேத்கர் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல பெருசா ஓட்டு இல்லைங்க, இல்லையே. இந்த தலைவர்கள் என்ன பேசினார்கள், இந்த தலைவர்கள் நாட்டுக்காக எவ்வளவு உழைத்தார்கள். அப்ப இந்த கொள்கை தலைவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கிய அவசியமான ஒன்று. அப்படிங்கிற பார்வையில தான் இவர்கள் எங்களோட கொள்கை தலைவர்களாக இருக்கிறார். இப்போ இந்த கொள்கை தலைவர்கள் இவங்க எல்லாரையும் இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அந்த இளைஞர்களை அரசியல் வயப்படுத்துறது, இது எல்லாத்துக்கும் தலைவர், உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரினுடைய அந்த செயல்பாடு, அவருடைய பங்களிப்பு, அவரோட காணொளி, இதெல்லாம் ரொம்ப அதிகமா போய் சேருது. ஆனா அடுத்த கட்ட தலைவர்கள், அடுத்து முன்னணியில இருக்கக்கூடியவங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் போய் சேருதா? அந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம். நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கீங்க. அதாவது நீங்க இன்னைக்கு இன்டர்னலா எனக்கு தெரியும், இப்ப நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன செய்யறாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நீங்க இந்த களத்துல இந்த மழை வெள்ளம் நேரும் போது நிற்கும் போது யார் நிற்கின்றார், நாளைக்கு ஒரு போராட்டம் பண்றாங்க. இப்ப நேற்று ஒரு போன வாரத்துல மதுரையில ஒரு ஆக்கிரமிப்பு பிரச்சனை, முல்லை நகர் பிரச்சனையில இப்ப விஜய் அன்பன் அப்படிங்கிற அங்க தலைவர் இங்க போய் நிற்கின்றார். நீங்க மதுரை எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் வருது, அங்க எம்ஆர் தங்கப்பாண்டி நம்ம தலைவர் போய் நிற்கின்றார். கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் அவங்க விஜய் அன்பன் தலைமையில போட்டாங்க. நெல்லை மாவட்டத்துல வேலை செய்யறாங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல அஜித் ஆட்கள் தொடர்ச்சியா நல்லா வேலை செய்யறாங்க. இப்படி எனக்கு தெரியும். அவர்கள் உங்களுக்கு எப்பொழுது தெரிந்தவர்களாக மாறுவார்கள் என்றால், நாங்க ஒண்ணு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அவங்களுக்கு இது கொஞ்சம் மீடியா போக்கஸ் கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு இயல்பாகவே எங்களோட தலைவருக்கு ஒரு பெரிய மீடியா போக்கஸ் கிடைக்குது, இங்க அவர் சுற்றி இருப்பவர்களுக்கு கிடைக்குது. இது நாளைக்கு நாங்க பெரிய பெரிய போராட்டங்கள், இன்னைக்கு மக்களுடைய போராட்டங்களை போய் பங்கெடுக்கிறாங்க, அவங்க போய் பங்கெடுக்கிறாங்க. நாங்களாக முன்னெடுத்த போராட்டங்கிறது சில விஷயங்கள் பண்றாங்க. நாங்கள் ஒரு மாநிலம் தழுவிய அளவில் ஒரு பெரிய போராட்டம் செய்யும் பொழுதும், நாங்க எங்களுடைய பேச்சாளர்கள் வெளிப்படும் பொழுதும், நீங்க பிரச்சனைகளுக்காக தமிழக வெற்றி கழகம் என்ன முன்னெடுக்கிறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கும் போது அவங்கள வெளிப்படுவாங்க. இன்னைக்கு அவங்க தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 15 வருஷமாக மக்கள் இயக்கமாக, ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்காங்க. அந்த உள்ளூர்ல நீங்க போனீங்கன்னா, இந்த ஊர்ல யாருங்க, நீங்க இந்த கட்சியை சேர்ந்தவர் யார், உடனே மக்கள் சொல்லுவாங்க, ஐடென்டிஃபை சொல்லுவாங்க. ஆனா சென்னையில இருந்து பார்க்கிறவர்களுக்கு நிச்சயமாக தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுவார்கள். இந்த தேர்தல் நேரத்திற்கு முன்னாடி கம்ப்ளீட்டா ஓகே, இவர் இந்த ப்ரொஃபைல்ல இருக்காரு, இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய அரசியல் கட்சிகள், ஆட்சி பொறுப்புல இருந்தவங்க, அதிகாரத்தை எடுத்துக்கிட்டவங்க எல்லாம் தவறு பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு மாற்றான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க வர்றோம், இளைஞர்கள் பட்டாளத்தோட சக்தியோட நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா முதல் மாநாட்டிலேயே நாங்க கூட்டணிக்கு தயார் அப்படின்னு சொல்றது, அது எப்படி சரி? இல்லைங்க, ஒண்ணு முதன்மை கேள்வி என்பது தமிழக தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் முதன்மை சக்தியா, அல்லது நீங்க யாருக்காவது கீழே போய் கூட்டணிக்கு போறீங்களா? இல்ல, நாங்கள் முதன்மை சக்தி, 234 தொகுதிகளிலும் எங்களால் நிற்க முடியும், சிங்கிள் மெஜாரிட்டியா வர முடியும். எகைன் சொல்றேன், இந்த நேரத்துல இல்ல, 2027 நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, தொடர்ச்சியா உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதெல்லாம் செய்யும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது சிங்கிள் மெஜாரிட்டி எங்களால் வர முடியும். நாங்க யாரையும் கையை பிடிச்சு நீங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நாங்க கூப்பிடல, அப்பெல்லாம் கட்டாயம்லாம் இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் பார்க்கின்றோம். இன்னைக்கு திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், கூட்டணி நம்பித்தான் இன்ற காலம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டணியில் அவர்களுக்கு உண்டான மரியாதை வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. அவங்க ஒரு அடிமையா தான் பார்க்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க வாங்க, நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, அப்ப உங்களுக்கு உண்டான மரியாதை நாங்க கொடுப்போம், அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். உங்களே அரவணைத்து ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிற அந்த ஆட்சியோட இவங்களுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு, சேர்ந்துதான் இவங்க மக்களை சந்திச்சிருக்காங்க. இந்த கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்திருக்கிறாங்க. இந்த கூட்டணியின் சார்பாக தான் இப்போ ஒரு கட்சி ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கு. அப்ப அந்த ஆட்சிக்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பங்களிப்பு இருக்கு. அப்போ அந்த கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி தப்பு செய்யுதுன்னா, அப்ப இது இந்த கூட்டணிக்கே இருக்கிற ஒரு களங்கம் தானே? நிச்சயமா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா நீங்க தோழமை கட்சிகளாக இருந்தாலும் சில கேள்விகளை கேளுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஆட்சியில் பங்குங்கிறது அந்த கேள்வி கேட்கும் பொழுது இவர்களுக்கு உண்டான அந்த பங்கை நீங்க கொடுக்க மறுக்கிறீங்கல்ல. அமைச்சரவை நீங்க ஒண்ணு இல்ல, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல ஒரு திறப்புலா நடக்குது. அதுல சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் சானவாஸ் பேரை போட மாட்டேங்க, அவர் வருத்தப்படுறாரு. சொல்ல போனா திராவிட அரசியல, திராவிட மாடல தூக்கி பிடிக்கக்கூடிய அவர் விசிகாவா இருந்தாலும் திமுகவிற்காக அதிகமா களமாடக்கூடிய ஒரு நபர், அவருக்கே தான் நிலைமையாக இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வேண்டாம், நீங்க பேசுங்க. நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தால் ஸ்டாலின் என்ன சொல்லிருப்பாரு, நீங்க கனிமொழி அவர்களுக்கு இந்த துறை ஒதுக்கிருங்க, மினிஸ்டர் ஒதுக்கிருங்க, டிஆர் பாலுக்கு இந்த மினிஸ்டர் ஒதுக்கிருங்க, நீங்க அவருக்கு இந்த மினிஸ்டர் ஒதுக்கி வாங்கிருப்பாரா இல்லையா? ஏன்? நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், நாங்க இத்தனை எம்பிஸ், 22 எம்பி நாங்க திமுக கொடுக்குறோம். விசிக தலைவர் திருமாவளவன் கூட எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேணும் கேட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றீங்க, தவறே கிடையாது. ஆட்சி அதிகாரத்திற்கு உங்களால் தான் அவர்கள் வந்துள்ளார்கள், நீங்கள் கேளுங்கள். அதே மாதிரிதான் இங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு
மதிமுகவும் பிசிகவும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் மற்ற கட்சிகளும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்போது ஏன் அந்த உரிய மரியாதை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள்? அதை நீங்கள் கொடுங்கள் அப்படிங்கிறதா எங்களுடைய வாதம். நாங்கள் வந்தால் அது நிச்சயமாக செய்வோம். அதுக்கு மறுபடியும் சொல்றோம், கூட்டணிக்கு நிச்சயமாக வருவார்கள் என்று நம்புகிறோம். யாரும் வராவிட்டாலும் நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போம்ங்கிற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. இப்போ இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல ஆட்சி அதிகாரத்துல கூட்டணி அப்படிங்கிற ஒண்ணு இதுவரைக்கும் தமிழகம் பார்த்ததாக எனக்கு நினைவில்லை, இது வரைக்கும் பார்க்கல. ஆனா இப்ப தாவேகா வந்து ஆட்சிக்கு வரும்போது கூட்டணியில நாங்க வந்து அதிகார பங்களிப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி விசிகா அந்த நிலைப்பாடை எடுக்குது, அதுக்கு வந்து ஆளும் கட்சி தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது, அதனால நாங்க வந்து பின்வாங்குறோம், கூட்டணியில தான் இருக்கோம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு விசிகா தள்ளப்படுது. இப்ப தாவேகாவும் விசிகாவுக்கு தான் குறி வைக்குது, திமுகவும் விசிகாவுக்கு தான் குறி வைக்குதுன்னா இப்ப விசிகா ஒரு தவிர்த்து அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை அவர்கள் எப்பொழுதுமே வைக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க அந்த நேரத்துல ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் பேசுறாரு, அப்புறம் ஆது ஒரிஜினல் பேசுறாரு. சோ இயல்பாகவே அவர்களை குறிவைத்தது போல ஒரு தோற்றம் வந்து விட்டது. இல்லை, நாங்கள் விசிகா மட்டும் வாங்கன்னு சொல்லல. இது எல்லா கட்சிகளுக்குமான அழைப்பு தான். எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும் நீங்க வாங்க, எங்களுக்கு உங்களுக்கும் கொள்கை முரண் எதுவும் இல்லை. முதல்வர் வந்து தாவேகா தான். மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்தவொடனே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை முரண் இல்ல. ஏன்னா நாங்க ஒரு கொள்கை தலைவராக சில பேர் ஏத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அவர்களிடையே எங்களுக்கு பிடித்தம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து பல மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்குன்னா நிச்சயமா சேர்ந்து பயணிக்க முடியாது. கூட்டணி பங்கு பேச்சுவார்த்தையில் இது சரியாக பயணிக்க முடியும் என்று எங்களுக்கு தோன்றினால் வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம் அப்படிங்கறத நம்மளோட பதிலே தவிர இது ஒரு கட்சிக்காக வைக்கப்பட்ட குறி என்பது இல்லை. அவரே திரும்ப அவர்களே சொல்லியிருந்தார், நம்ம இதை கேட்டுட்டு இருந்தனால இயல்பா நம்ம பக்கம் வந்துருச்சு அப்படி சொன்னார். இது எல்லா கட்சிகளுக்கும் நாம் விடுக்கும் அழைப்பு தான். அந்த அழைப்பை ஏற்பதும் மறுப்பதும் அவருடைய விருப்பம். ஆனால் இது வந்து எப்போ முடிவாகும்? 2026 தான் முடிவாகும். இப்ப நம்ம எவ்வளவுதான் பேசினாலும், இன்னும் நீங்க 300 விவாதங்கள் பண்ணாலும் இது 2026 தான். அது அவர்களும் அப்பதான் முடிவு செய்வாங்க, நாங்களும் அப்பதான் முடிவு செய்ய முடியும். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. தொடர்ந்து சினிமா கவர்ச்சியின் மூலமாக அரசியல் தளத்துக்கு வரக்கூடிய ஒருத்தர், அது தமிழக அரசியலுக்கோ இல்ல இந்திய அரசியலுக்கோ புதுசு இல்லை. இன்றைக்கு கூட அண்டை மாநிலத்துல ஒரு திரை நட்சத்திரம் வந்து துணை முதலமைச்சரா இருக்கிறாரு, பக்கத்து மாநிலத்துல ஒருத்தர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு, ஏன் ஒன்றிய அளவுல கூட நிறைய நடிகர்கள் வந்து பிரபலங்கள் வந்து பொறுப்புல இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சினிமா திரை கவர்ச்சியின் மூலமாக சமீபத்துல திரைக்கு வரக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் பல ஆண்டுகளா மக்களோட களத்துல நின்று மக்களுக்காக போராடி மக்கள் பணி செய்து மெல்ல மெல்ல கட்டமைக்கப்பட்ட ஒரு தலைவர் இடத்தை ரொம்ப எளிதா பிடிச்சிடறாரோ, அதுக்கு அந்த திரை கவர்ச்சி வந்து உதவுது, இவங்களை மறைச்சிட்டு அவருக்கு வெளிச்சம் அதிகமா கிடைக்குது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி பார்க்க? இல்லைங்க, அது உண்மைதான். நீங்க திரை கவர்ச்சி வந்து ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் எதுவுமே செய்யாம வந்துட்டாரா? ஒண்ணு. ரெண்டாவது, நேரடியாக நான் சிஎம் சேருக்கு வர்றேங்கிறதா? 2 கேள்விதான். இவர் 2009 இருந்து நான் பார்த்த வரைக்கும் நீங்க வந்து நாகப்பட்டினத்துல நீங்க ஈழத்தமிழர்களுக்காக போராடுகிறார், நீங்க அப்புறம் மீனவர்களுக்காக அந்த ஒரு போராட்டம் நடத்துகிறார். டிமானிட்டைசேஷன்ல ஊர்ல இருக்க நடிகர்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசும்போது கரெக்டா டிமானிட்டைசேஷன் பிராக்டிகல் டிஃபிகல்ட் என்னங்கிறது இவர் தான் சரியா பேசுறார். நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முகத்தை மறைத்து கொண்டு போய் நிற்கிறார், அதுக்கு ஆதரவா நிற்கிறார். அனிதா அவங்க வீட்டுக்கு போறாரு, ஸ்னோலின் அவங்க வீட்டுக்கு போறாரு. அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள் எங்க இருந்தாலும் அவர்களை தேடி போகிறார். போன வருஷம் வரைக்கும் தூத்துக்குடியில் நிவாரண உதவிகள் செய்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நிவாரண உதவிகள் செய்கிறார். சோ இன்னொரு பக்கம் தன்னுடைய இயக்கத்தை கட்டமைத்து இந்த மக்கள் பணிகள் தொடர்ச்சி செய்துகிட்டே இருங்கன்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இந்த தலைவர்களுக்கு போய் மாலை போடுங்க, அம்பேத்கர் அவர்கள் மாலை போடுங்க, காகிதம் எழுத்தவர்கள் அவர்களுடைய நினைவிடத்திற்கு போங்கன்னு சொல்லி அவர்களை அரசியல்மயப்படுத்துவதற்கான வேலையை பார்க்கிறார். மாணவர்களுக்கான பரிசளிப்புங்கிறது ரொம்ப காலமா கொடுத்துட்டு இருந்தாலும் அது பெரிய அளவுல பண்ணும் பொழுது மாணவர்கள் யாரை படிக்க வேண்டும், நீங்க வந்து ஓட்டுக்கு காசு வாங்காம உங்க அப்பா அம்மா தடுங்கன்னு சொல்லி சில முக்கியமான விஷயங்களை செய்கிறார். சோ எல்லாமே ஒரு பக்கம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். எங்களுடைய தோழர்களும் நீங்கள் மக்கள் மன்றமாக, நீங்கள் வந்து மக்கள் இயக்கமாக தொடர்ச்சியாக அவர்கள் வேலை பார்த்து கொண்டேதான் இருக்கின்றார். ரெண்டாவதா, நான் வந்து ஏப்ரல்ல தானே இப்ப எலெக்ஷனு, நான் வந்து டிசம்பர் வரைக்கும் படம் நடிச்சுட்டு ஒரு 3 மாசம் பத்தாதா அப்படின்னு வரல. இந்த படத்தோட நான் பினிஷ் பண்றேன், நான் களத்துக்கு கூடிய சீக்கிரம் வர்றேன். அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கும் அல்ல, அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழிலும் அல்ல. எந்த நடிகர் இன்றைக்கு உச்சத்துல இருக்கின்ற சூப்பர் ஸ்டாரா இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி வரைக்கும் சம்பாதித்து கொண்டிருக்காரு, எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு வரார். இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுக்கான பதிலாக இருக்கும். நாங்க வந்து அந்த வெளிச்சம் கிடைத்ததற்கு இல்லை, அது வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆமாம், ஒரு மிக முக்கியமான காரணமாக மீடியா போக்கஸ் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், மாற்று கருத்தை இல்லை. மக்களுக்கு இயல்பாகவே ரொம்ப எளிமையாக தெரியக்கூடிய அளவில் இருக்கிறார். ஆனால் அது மட்டும் போதாது, நாம் உழைக்க வேண்டும், நம் கட்சியும் உழைக்க வேண்டும் என்பதில் மிக தெள்ள தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். ரொம்ப அழகா
தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன, தேர்தல் குறித்த அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான பாதையில் நடை போட்டிருக்கிறார், இந்த கழகம் அடுத்து எந்த பாதையில் வீறு நடை போட போகுதுங்கிற தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக நடைபோடுவதற்கு திங்க் பாலிடிக்ஸ் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.